பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் மற்றும் 25ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, பாவம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதற்கு ஒரு தன்மை உண்டு. உதாரணமாக நெருப்பை பார்க்கும்போது அதற்கு ஒரு தன்மை உண்டு. அது பொருட்களை அழிக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அதே மாதிரி ஒரு முள் என்று பார்க்கும்போது அதை நாம் தொடும்போது நம்முடைய கரங்களை குத்தி விடுகிறது. அதேபோல் தண்ணீரை பார்க்கும்போது அது வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது. இதே மாதிரி பாவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அது ஆசீர்வாதத்தை அழிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. அதனால தான் சாத்தானுடைய ஒரு முக்கியமான நோக்கம், பாவம் நம்மை அழிக்கும் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அழிக்கும் என்ற உண்மையை நாம் பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி கண்களை குருடாக்கி விடுகிறான். இன்றைக்குள்ள தியான பகுதியில் எப்படி பாவம் இந்த நாட்களில் யூதா தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை அழித்து போட்டது என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, பாவம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை அழித்து விடுகிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் தருகிறேன். அப்போ ஆண்டவர் திரளான ஐஸ்வர்யங்களை சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. பார்த்தீங்களா எவ்வளவு அதிகமான பொன் ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து சேர்ந்தது என்று. அதே போல் வெள்ளியை பார்க்கும்போது அந்த நாட்களில் வெள்ளி கற்களை போல இருந்தது. அவ்வளவு மதிப்பு இல்லாத ஒரு பொருளாகவே காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய இந்த அதிகாரங்களில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பார்வோன் நேக்கோ என்ன செய்கிறார் என்றால் இந்த யூதா அல்லது தென் தேசத்தை பிடித்து விடுகிறார். பிடித்துட்டு அவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 100 தாலந்து வெள்ளி நீங்கள் அபராதம் கட்ட வேண்டும், ஃபைன். அதோடு கூட 1 தாலந்து பொன் நீங்கள் அபராதமாக கட்ட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 தாலந்து பொன் அவங்க அபராதமாக கட்ட வேண்டும். ஆனால் தேசத்தினுடைய வங்கி கணக்கில் 1 தாலந்து பொண்ணு கூட இல்லை. ஆனால் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சாலமோனுடைய நாட்களில் ஒரு வருஷத்திற்கு 666 தாலந்து பொன் அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ வருஷம் வருஷம் அதிகமான பொன் குவியல் குவியலாக கிடைத்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு அபராதம் கட்டுவதற்கு 1 தாலந்து பொன் கூட தேசத்தில் இல்லை. அப்போ ராஜா என்ன செய்கிறார் என்றால், மக்களிடத்தில் வரி போட்டு அந்த டாக்ஸ் பணத்தை வாங்கி இந்த 1 தாலந்து பொன்னை அந்த பார்வோன் நேக்காவுக்கு அடைக்கிறார். எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் சாலமோனுக்கு யூதா தேசத்திற்கு அவங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை கூட ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ராஜாக்கள் செய்த பாவத்து நிமித்தமாக, அதோடு கூட ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக பாவம் அப்படியே அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை தின்று போட்டது. இப்போ வெறும் கையாக ஒரு சின்ன பணம் கூட இல்லாத நிலையில் காணப்படுறாங்க. இதுதான் பாவத்தினுடைய தன்மை, அது ஐஸ்வர்யத்தை அழித்து போடுகிறது. இரண்டாவதாக, பாவம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிமையை அழித்து போடுகிறது. எருசலேமுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா? 7 வருடங்களாக கட்டப்பட்ட தேவாலயம், 14 வருடங்களாக கட்டப்பட்ட ராஜாவுடைய அரண்மனை, அது மாத்திரமல்ல பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் எருசலேமில் இருந்தபடியால் அனைத்து தேசத்தாரும் இந்த மகிமையை பார்ப்பதற்காக எருசலேமுக்கு வந்தார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால்
இந்த நாட்களில் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக அந்த எருசலேமின் மகிமை எல்லாமே அப்படியே அழிந்து போகிறது. அதை தான் நாம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல பட்டணங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து விட்டான். பாபிலோனியர் எல்லா மகிமையையும் அழித்து போடுகிறார்கள். சரிங்களா? பாவம் இவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வருகிறது. அதை தான் இந்த மக்கள் அனுபவித்தார்கள். மூன்றாவதாக, பாவம் தேவனோடு உள்ள உறவிலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. தேவனுடைய பிரசன்னம் எருசலேம் நகரத்தில் இருந்தது. ஆனால் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை அவருடைய சமூகத்தை விட்டு விலக்கி விட்டார். அதை தான் நாம் 2 ராஜாக்கள் 24:20 வாசிக்கிறோம். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவங்கள பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போ எருசலேமில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இப்போ பாவத்து நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுகிறார். ஏன்னா பாவத்தோடு அவங்க தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் இருக்கக்கூடிய தேசத்தில் அவர்களால் வாழவே முடியாது. இந்த அதிகாரங்களை நான் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிழலாகவே காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட பாவம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு தான் இருக்கிறது. பெரிய அளவில் அழிவை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அழிவார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது அந்த யூதா ராஜ்யம் எப்படி பாவம் செய்ததுனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்களோ, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நிரந்தரமாக விலக்கப்படுவார்கள். விலகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நான் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கையை பாருங்கள், எனக்கு எந்த குறைவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னிடத்துல நேரடியாகவே ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனம் திரும்பும்படியாக தேவன் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, யூதா தேசத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, உடனடியாக தேவன் அவர்களை அழிவுக்குள்ளாக நடத்தவில்லை. ஆனால் நல்ல நேரம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். தீர்க்க தரிசிகளை அனுப்பினார். நீங்கள் மனம் திரும்பிடுங்க, என் சமூகத்தில் வந்துருங்க, நான் சொன்னது மாதிரி வாழுங்க என்று சொல்வதற்கு அநேக தீர்க்க தரிசிகளை அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை அநேக விதங்களில் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் நல்ல சமயம் கொடுத்து அவர்கள் எப்படியுமே திரும்ப மாட்டேன் என்று உறுதியாக கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தபோது அவர்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு அகற்றிவிட்டார். இதைத்தான் நாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு பிரியம் அல்ல. அதனால நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுடைய காலத்தில் நடந்த காரியங்களை கர்த்தர் ஏன் நமக்கு இன்றைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால், இதை வாசிக்கிறதன் மூலமாக தியானிக்கிறதன் மூலமாக நாம் எச்சரிப்பு அடைந்து
பாவத்தை விட்டு விலகி எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருடைய கரத்தில் வந்து அவருக்கு பிரியமாக வாழ முடியுமோ அவ்வளவு பிரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்ப்போம். கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த யூதா தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும்போது எப்படி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பாவம் அழித்து விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய பாவத்து நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி கர்த்தர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதே மாதிரி வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.